குற்றவாளி ராணா பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இந்தியா கொண்டு வர இந்த நாடு கடத்தலுக்கு என்னன்னா 17 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த ஒவ்வொரு குற்றவாளியும் இந்தியால இருந்து என்னன்னா சதி திட்டங்கள் தீட்டுறது, ஒரு கொலை பண்ணிட்டு போறது, பெரிய அளவு பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறது, இப்படி என்னன்னா பல பேர் இந்தியால இருந்துகிட்டு இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் சில சதி செஞ்சு இந்தியாவுடைய செல்வ வளங்களையோ இந்தியால ஒரு பெரிய அச்சுறுத்தல் பயங்கரவாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தியோ என்னன்னா இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்படி ஓடினவங்களை அங்க இருந்து நாடு கடத்தல் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதாவது நம்ம என்னன்னா ஒவ்வொரு நாட்டோட ஒப்பந்தம் பண்ணினாலும் அந்த ஒப்பந்தம் என்னன்னா ஒரு மனித உரிமைகள் இருக்கு, அதெல்லாம் செயல்படுத்தின பின்பு என்னன்னா அதுக்கான விசாரணை நீதிமன்ற உத்தரவு அங்க நடைபெற்று அப்புறமேல் இந்தியாவுக்கு அறிக்கை போய் அப்புறமேலுதான் வரும். இது ஒவ்வொரு நாட்டுக்கு என்னன்னா மாறுபடுது. இதுல என்ன ஒரு சிக்கல்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு ஒரு ஈஸியான நடைமுறையா இருந்தாலும் இதுல பல்வேறு சட்ட சிக்கல் இருக்கு. இதுவரை பாத்தீங்கன்னா 178 பேர்ல 23 பேரு தான் இந்தியா, அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கே திரும்ப நாடு கடத்தல்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. மத்திய அரசோட தகவல் படி பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 178 நாடுகளுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி கோரிக்கை வச்ச பின்னாடி 2019 ஜனவரியில இருந்து இப்ப வர பாத்தீங்கன்னா 23 பேர் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளேயே வந்திருக்காங்க, நாடு கடத்தல் பண்ணி இந்தியால உள்ள வந்திருக்காங்க. சோ இப்படிதான் இருக்கு இன்றைய நிலைமை. IBL, லலித் மோடி, விஜய் மல்லையா, காலிஸ்தான் பயங்கரவாதிகள், இப்படி பல பேர் சொல்லிக்கிட்டே போலாம். இவங்கெல்லாம் இன்னும் என்னன்னா எல்லாமே கோர்ட்டு கேஸ் நடக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. சார் அங்க ஜெயில் நல்லா இருக்கு, அது மனித உரிமை மீறலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்னாலும் நீதிமன்றம் அவங்க உத்தரவை ரத்து பண்ணிடுறாங்க. வெற்றிகரமா அழைத்து வரப்பட்டவர்கள்னு பாத்தீங்கன்னா 2005 போர்ச்சுகல்ல இருந்து தாவூத் இப்ராஹிம் கூட்டாளி அபு சலீம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறாரு. அதே மாதிரி 2015 இருந்து தாவூத் கூட்டாளி என்னன்னா முன்னாள் கூட்டாளி சோட்டாராஜன் 2015 பால்தீவில இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறாரு. இப்படி வெற்றிகரமா நாடு கடத்தப்பட்டவர்களும் இருக்காங்க. 1984 போபால் விஷவாயு கசிவுல அந்த வாரன் ஹாண்டர்சனை பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசு வெளியிட மறுத்தது 2003. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க. எல்லாமே ஒரு சப்பையான காரணம் தான். இந்திய வங்கிகள்ல 900 கோடி மோசடி பண்ண விஜய் மல்லையா என்ன சொல்றாரு, மும்பை சிறையில பாத்தீங்கன்னா மனித நேயமற்ற முறையில நடத்துறாங்க அப்படின்னு வாதிட்டு கொண்டு இருக்கிறார். இடத்துல கைதான குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்டதுல மொழிபெயர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் மறுத்திருக்காங்க. சிலது குற்றவாளிக்கு மொழிபெயர்ப்பாளரே இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாம் மறுத்திருக்காங்க. குற்றவாளிகள் நாடு கடத்தப்படுவதற்காக 48 நாடுகளோட இந்தியா ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. மேலும் 12 நாடுகளோட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஏராளமான உத்தரவுகளை கடந்துதான் அந்நாட்டு நீதிமன்றத்துல ஒப்புதல் பெற்று இந்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னாடிதான் நாடு கடத்தல் படுவாங்க. நாடு கடத்தல்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சோ ஒவ்வொரு நாட்டு நீதிமன்றமும் ஒவ்வொரு சட்ட திருத்தம் வச்சிருக்கு. ரெண்டாவது இங்க மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க.